அதிமுகல இருந்த மெயினான வேட்பாளர்கள் நிறைய பேர், முக்கியமான ஆளுங்க எல்லாருமே பிஜேபியில இணைஞ்சிட்டாங்க. திமுகல இருந்த நிறைய வேட்பாளர்கள் பிஜேபியில இணைஞ்சிட்டாங்க. காங்கிரஸ்ல நிறைய ஆளுங்க இருந்தாங்க, இப்ப யாருமே காங்கிரஸ்ல இல்ல. நிறைய பேர் பிஜேபியில இணைஞ்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய வேட்பாளர்களை மோடி பிஜேபியில இணைச்சுக்கிட்டாரு. ஆனா பிஜேபியில இருந்த முக்கியமான ஒரு ஆளு இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, சீமான் அண்ணன், கரும்பு விவசாயி சின்னம், அந்த கட்சியோட தலைவர் நாம் தமிழர் கட்சியில சேர்த்திருக்காரு. அந்த ஆள் யாருன்னா, 2004 வருஷத்துல சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் சுட்டு கொல்லப்படுறாரு. இந்த வீரப்பனுக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ஒன்னு விஜயலட்சுமி, இன்னொன்னு வித்யா ராணி. இந்த வித்யா ராணி தான் இப்போ பிஜேபியில இருந்து இந்த நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இந்த வித்யா ராணி 4 வருஷத்துக்கு முன்னாலேயே பிஜேபி மோடியோட கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இந்த வித்யா ராணி மாநில தலைவராக இருந்தாங்க. வித்யா ராணிக்கு நிறைய பொறுப்புகள், நல்ல நல்ல பொறுப்புகள் இந்த பாஜக கட்சியில கொடுக்கல. அப்போ ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க இந்த வித்யா ராணி. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லை, எம்பி எலெக்ஷன். அதனால பிஜேபியில இருந்து விலகிட்டு இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க இந்த வித்யா ராணி. இந்த வித்யா ராணி என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் செலக்ட் பண்ண ஃபீல்டு பண்ணின தொழில் தான் தப்போ தவிர, எங்க அப்பன் வீரப்பன் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி நானும் எங்க அப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் மாதிரி என்னோட முயற்சியும் என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் மக்களுக்கும் நாட்டுக்கும் கண்டிப்பா நல்லது பண்றங்கிறது தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எந்த கட்சியில இணைய போறாங்க அப்படின்னா, இந்த வித்யா ராணி இந்த கிருஷ்ணகிரி இருக்குல்ல, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒரு தொகுதியில தான் இணைஞ்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க. அதுக்குண்டான அபிஷியல் அப்டேட் இப்போ சீமான் அண்ணன் விட்டிருந்தாரு. பார்க்கலாம்.